بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا تحزن إن الله معنا. وقال النبي صلى الله عليه وسلم رأيت امرأة سوداء ثائرة الرأس خرجت من المدينة حتى قامت بي مهيعة فأولت أن وباء المدينة نقل إلى المهيعة وهي الجحفة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, என்னுடைய வார்த்தைகளை துவங்குவதற்கு முன்பாக என்னுடைய சலாத்தை உங்களோடு நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் 5வது வாரமாக இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் துவக்கம் வரை கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த ஹிஜ்ரத் எப்படி அமைந்திருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்களினுடைய கரங்களிலிருந்து அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை பெற்று குகையிலே வந்து தங்குகின்றார்கள். அந்த சௌர் என்ற குகையிலே 3 நாட்கள் தங்கி இருக்கின்றார்கள். சஃபர் மாதம் பிறை 27 அன்று குகைக்கு உள்ளே செல்கிறார்கள். 28, 29, 30 3 நாட்கள் இந்த குகையிலே தங்கிவிட்டு இந்த மக்கத்து காஃபிர்களுடைய தேடுதல்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்த பிறகு, அந்த வேகம் குறைந்த பிறகு சௌர் குகையிலிருந்து மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக துவக்குகிறார்கள். நபியோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. மதீனாவிற்கு இங்கிருந்து செல்வதற்கு இதுவரைக்கும் நபி மதீனாவுக்கு போனது கிடையாது. இப்போ இதுதான் முதல் தடவையாக போகின்றார்கள். அப்போ மதீனாவினுடைய வழி தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோடெல்லாம் கிடையாது. அங்கங்கே சைன் போர்டு இருக்கும், அதை பார்த்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்றைய காலம் வெறும் பாலைவனங்களாக இருக்கும். இந்த பாலைவனங்களில் தான் மக்களினுடைய அன்றாட போக்குவரத்துகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டியாக அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் என்ற ஒரு தோழரை நியமித்திருக்கின்றார்கள். இவர்கள் முஸ்லிமாகவில்லை, ஆனாலும் இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பர். எனவே இவர்களை பயண வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு பயணத்திற்குண்டான நேரத்திற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஒட்டகங்களை தயார் செஞ்சு வச்சிருக்காங்களாம். நல்ல திடாகாத்திரமான 2 ஒட்டகங்கள். எப்போது நபி அவர்களோடு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அன்றிலிருந்தே 2 ஒட்டகத்தை நல்ல முறையில் தீனி கொடுத்து வளர்த்து நல்ல தயார் நிலையில வைத்திருக்கிறாங்க. அந்த 2 ஒட்டகங்களையும் அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் சௌர் குகைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த 2 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை நபி அவர்கள்ட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 ஒட்டகங்களில் ஒரு ஒட்டகம் தனக்கு தரும்போது அந்த ஒட்டகம் தன்னுடைய செலவில் இருக்க வேண்டும் என்று அந்த ஒட்டகத்திற்குரிய
பணத்தை கிரயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல கொடுத்து அதை சொந்தமாக விலைக்கு வாங்கி ஆளுக்கு ஒரு ஒட்டகமாக பயணத்தை துவங்குகிறார்கள். இந்த நேரத்துல உணவு தேவை, பயணத்திற்கு செல்வதற்கு வழியில சாப்பிடுவதற்கு உணவு தேவை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன பண்றாங்க, உணவு கொண்டு வர்றாங்க. மாவு இது மாதிரியான பேரித்தம்பழங்கள் எல்லாம் ஒரு பையில் கொண்டு வர்றாங்க. அந்த பைய ஒட்டகத்துல தொங்க போடணும். தொங்க போடுறதுக்கு ஒரு கயிறு தேவைப்படுது. எங்கேயுமே கயிறு கிடைக்கல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையினுடைய முந்தானையில ஒரு பகுதியை கிழித்து அந்த கிழித்த அந்த துணியை கயிறாக கட்டி அந்த ஒட்டகத்துல தொங்க விடுறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாத்துன் நித்தாக்கைன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, 2 கச்சைகளை உடையவர்கள், அதாவது 2 முந்தானைகளை உடையவர்கள். அதாவது ஒரு முந்தானையே 2ஆக கிழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு தேவைக்கு உதவினார்கள் அல்லவா, அதனால் 2 கச்சைகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வை வைத்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பெயர் வழங்கியது அப்படின்ற செய்தியை அறிஞர்கள் வரலாற்றுல சொல்லி காட்டுவாங்க. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் சவுர் குகையிலிருந்து ஆரம்பமாகுது. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்த மக்காவிலிருந்து மதீனா வடக்கு திசையில இருக்குது. ஆனால் சவுர் குகை மக்காவிலிருந்து தெற்கு திசையில இருக்குது. இப்ப தெற்கு திசையில தான் நபி அவர்கள் இருக்கிறாங்க. மக்கால இருந்து தெற்கு திசையில இருக்கிறாங்க. இப்போ வடக்கு திசையில் போக வேண்டும். நேரடியாக வடக்கு திசையில போனா எதிரிகளுடைய கரங்களில் மாட்டிக்கொள்ளுவார்கள் என்ற அடிப்படையில இந்த வழிகாட்டி அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி கொஞ்சம் சுத்தி போகலான்னு சொல்லி மேற்கு பக்கமாக போய் அப்படியே கடற்கரை வழியாக நபி அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழியில பாதுகாப்பான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அழைத்து செல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட சவுர் குகையில இருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தூரம் வந்த பிறகு, 130 கிலோமீட்டர்னா ஒரு 2 நாள் அன்றைய காலத்துல நடக்கக்கூடிய தூரம். 2 நாள் பயண தூரத்திற்கு பிறகு பாதையில ஒரு குடிசையை பார்க்கின்றார்கள். அந்த குடிசையில யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த குடிசையில் இருக்கக்கூடியவர்கள் உம்மு மஅபத் அபு மஅபத் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உம்மு மஅபத் அபு மஅபத் இவங்களுடைய வேலை வழிப்போக்கர்களுக்கு உணவு கொடுப்பது. யாராவது இந்த பக்கம் போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்தது. அதுல ஹோட்டல் மாதிரி, அன்றைய காலத்தினுடைய ஹோட்டல், வீட்டில் உணவு செஞ்சு கொடுத்து அவங்கள்ட்ட அதுக்குண்டான கிரயத்தை பணத்தை வாங்கிக்கிடுவாங்க. அப்ப இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட 2 பேர், மொத்தம் 4 பேர் போறாங்க. அந்த வீட்டில் போய் கேட்குறாங்க, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இந்த உம்மு மஅபத் அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கு சாப்பிட தருவதற்கு என்னிடத்தில் ஏதாவது இருந்தால் நான் உங்களை நல்ல முறையில் சாப்பிட வைத்திருப்பேன். ஆனால் எதுவுமே இல்லை என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டை பார்க்கறாங்க. வீட்டுல ஓரமாக ஒரு மெலிந்த ஒரு ஆடு நிற்கின்றது. எல்லா ஆடுகளையும் இந்த கணவர் அபு மஅபத் மேய்ச்சலுக்காக கொண்டு போயிட்டாரு. இந்த ஒரு ஆடு நடக்க கூட முடியல, தெம்பில்லாம இங்கேயே நிக்குது. மேய்ச்சலுக்கு போறதுக்கு கூட உடம்புல தெம்பில்லாம நிக்குது இந்த ஒரு ஆடு. அப்ப அந்த அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட கேட்கறாங்க, இந்த ஆடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது மெலிந்த ஒன்றும் நடக்க முடியாம சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஆடு இது. இதை வச்சு என்ன செய்ய முடியும், அதுல என்ன பால் இருக்க போகுது, அதே சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ரொம்பவும் மெலிந்து போய் பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அதனுடைய மடியிலிருந்து பால் இருந்தால் நான் கறந்து கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உம்மு மஅபத் என்ற அந்த பெண்மணி ஆச்சரியப்படுறாங்க, அதுல என்னம்மா பால் இருக்க போகுது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அதுல பால் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க கறந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடத்திலே துவா செய்துவிட்டு பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அந்த ஆட்டினுடைய மடியில் கை வைக்கின்றார்கள். அந்த மடி நிரம்பி பால் சொட்டுகின்றது.
ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லுகின்றார்கள். பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. அந்த பாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த ஆட்டிலிருந்து பால் கறக்குறாங்க. முதல் தடவையாக அந்த பெண்மணிக்கே அந்த பாலை குடிக்க கொடுக்குறாங்க. அந்த அம்மா குடிக்கிறாங்க அந்த பாலை. வயிறு நிறைய திருப்தியாக குடித்த பிறகு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுக்கும் தன் கூட இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் அவங்க என்ற அந்த மனிதருக்கு இப்படி எல்லாருக்கும் பாலை கொடுத்து விட்டு கடைசியாக தானும் அந்த ஆட்டிலிருந்து பால் கறந்து குடிக்கிறாங்க. குடித்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அந்த ஆட்டிலிருந்து பால் கறந்து வீட்டில் உங்களுடைய கணவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பால் நிரம்பிய கிண்ணத்தை அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை தொடர்கின்றார்கள். கணவர் ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் பால் இருக்குது. அவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியல. எப்பா வீட்டில் பாலுக்கெல்லாம் வழியே கிடையாது, ஆடு பால் தரக்கூடிய ஒரு ஆடு வீட்டில் இல்லையே, எங்கிருந்து இந்த பால் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணி சொல்லுவாங்களா, இந்த மாதிரி ஒரு அழகான பரக்கத்து பொருந்திய ஒரு மனிதர் வந்தார். அவருடைய கரங்களில் இருந்து நம்முடைய மெலிந்த ஆட்டிலிருந்து பால் கறந்தார். அந்த பால் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உம்மு மஅபத். இப்போ அந்த கணவர் சொல்லுவாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த மனிதர் காஃபிர்கள் மக்காவினுடைய அந்த குறைஷிகள் தேடிக்கொண்டிருக்கின்றார்களே, அந்த மனிதர் தான், அவரை எனக்கு வர்ணித்து சொல் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றிய விஷயத்தை கேட்குறாங்க. நான் அந்த மனிதரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். நான் அந்த நபியோடு நான் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவர்களை பற்றி முழுமையாக சொல் என்று அந்த மனைவிட்ட கேட்குறாங்க. மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்களை எல்லாம், எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், எப்படி தனக்கு முதலில் பால் கொடுத்தாங்க, தான் கடைசியாக தான் குடிச்சாங்க, இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் அந்த கணவர்கிட்ட சொல்லி அந்த நபி அவர்களை வர்ணித்து சொல்லுகின்றார்கள். இப்படியாக அந்த அபு மஅபத் வந்தவர்கள் நபி அப்படின்றதை விளங்கி கொள்ளுகின்றார்கள். அவர்களுக்கும் அந்த நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை தொடங்கி விட்டார்கள். இப்போ நபி அவர்கள் பயணத்தை தொடங்கிய இந்த நேரத்துல மக்காவிலிருந்து கடற்கரையிலிருந்து வழியிலே வந்த ஒரு மனிதர் நேரம் மக்காவுக்கு வர்றாரு. சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒருத்தர். இவர் இப்ப முஸ்லிம் ஆகல, பின்னால முஸ்லிம் ஆயிட்டார். இவர் இப்ப மக்கால காஃபிராகத்தான் இருக்கின்றார். நபியை கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுபிடித்தால் நமக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு என்ற ஒரு ஆவலில் தான் இந்த சுராக்கா இப்னு மாலிக் அவர்களும் இருக்கிறாங்க. இந்த சுராக்கா இப்னு மாலிக் இருக்கிற இடத்துக்கு இந்த கடற்கரை வழியாக மக்காவுக்கு வந்த ஒரு மனிதர், நான் ஒரு 2-3 பேரை மதீனாவினுடைய பாதையில கடற்கரை வழியாக நான் போவதை பார்த்தேன். ஒருவேளை நீங்கள் தேடக்கூடிய அந்த நபர் அவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த சுராக்கா இப்னு மாலிக் என்ன செய்வாரு, உடனடியாக இவர் விளங்கி கொண்டார், இவர் பார்த்தது அந்த நபர், நான் முகமது அவர்களைத்தான் பார்த்திருக்கின்றார் அப்படின்னு விளங்கிக்கிட்டாரு. ஆனா தான் கூட இருக்கக்கூடிய மக்களும் அப்படி தெரிஞ்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர்களை சிந்தனையை மாற்றுவதற்காக, எப்பா நீ சொல்ற ஆள் யாருன்னா, இப்ப நாங்க இங்க இருக்கும்போது எங்களை 2 பேர் கிராஸ் பண்ணி போனாங்கப்பா, அந்த பேர் 2 பேரை தான் நீ பார்த்துட்டு சொல்ற, அவர் முகம்மதா இருக்க முடியாது, அந்த பக்கத்துலலாம் அவருக்கு வேலை இல்லை, அவர் மதீனாவுக்கு போறதா இருந்தா இந்த திசையில தான் போகணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அது முகம்மது அவர்கள் இல்லை என்று அவங்களுக்கு அப்படியே சொல்லி மழுப்பிட்டு, கொஞ்ச நேரம் இப்ப எந்திரிச்சு போனா டவுட் வந்துடும் சொல்லி அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போய் தன்னுடைய அடிமை பெண்கிட்ட ஒரு நல்ல ஒரு குதிரையை கொடுத்து, நீ போய் மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல நெல்லு, நான் அங்க வந்து இந்த குதிரையை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்திலே ஒரு குதிரையை கொடுத்து அனுப்புறார். அந்த அடிமை பெண்ணும் மக்காவுக்கு வெளியில அந்த குதிரையை கொண்டு போய் நிக்கிறாங்க. இந்த சுராக்கா இப்னு மாலிக் யாருக்குமே தெரியாம அங்க போறாரு.
யாருக்கும் தெரியாம அங்க போய் அந்த குதிரையை வாங்கிட்டு நேராக அந்த கடற்கரை பக்கமாக போகின்றார். தூரத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒட்டகத்தில் செல்வதை பார்த்து விட்டார். தூரத்துல இருந்தே பார்த்துட்டாரு. வேகமாக முன்னேறுகின்றார். ஒரு கட்டத்துல போகும்போது அவருடைய குதிரை கால் தடுக்கி அவர் கீழே விழுந்து விடுகின்றார். சுராக்கா இப்னு மாலிக் கீழே விழுந்துடுறார். ஆகா, நம்ம எப்படி கீழே விழுந்தோம் இந்த இடத்துலன்னு சொல்லி எழுந்துச்சு. அந்த காஃபிர்கள்ட்ட, மக்காவாசிகள்கிட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தான் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி குறிபார்ப்பார்களாம் அம்பை வைத்து. அந்த மாதிரி இவர் தன்கிட்ட இருக்கக்கூடிய அம்பை எடுத்து குறிபார்க்கின்றார். அது எப்படி பார்ப்பாங்களோ தெரியாது. இப்படி விழுந்துச்சுன்னு சொன்னா செய்யலாம், அப்படி விழுந்துச்சுன்னு சொன்னா செய்யக்கூடாது. அந்த மாதிரி இப்போ நாம ஒரு காயின்ஸை சுண்டி விட்டு பூ விழுதா தலை விழுதான்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் அம்பை வைத்து குறிபார்க்கின்றார். அப்போ அவருக்கு என்ன வருது, நீ போகாத, அந்த முகமது அவர்களிடத்துல நீ போகாதன்ற மாதிரி வருது. அவர் அதையும் மீறி அது சொல்றதையும் கேட்காம குறிப்பாக்குறது இஸ்லாத்துல அனுமதி இல்லை, காஃபிர் இவர், ஆனாலும் இவருக்கு நீ போகாதன்னு சொல்லி வருது. அல்லாஹ் விளங்கிக்கிடணும், இவர் காஃபிர் தான் பார்க்கிறாரு. மார்க்கத்துல குறி பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது, ஜோசியம் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. கோயிலுக்கு சென்று பூசாரிட்ட போய் ஓதி பார்க்கறது, அம்மம் போட்டிருக்குன்னு சொல்லி வேப்பலையை வச்சு அவர்கள்ட்ட போய் ஓதி பார்க்கறது, தேல் கடிக்கு அல்லது விஷக்கடிக்கு ஓதி பார்க்கறது, முஸ்லிம்களை தவிர்த்து ஒரு காஃபிர்கிட்ட போய் ஓதி பார்க்கறது, அது அல்லாஹ்விற்கு மாறு செய்வது, அது இணை வைப்பதற்கு சமம். அப்படி யாராவது போனாங்கன்னு சொன்னா அவர்கள் மீண்டும் களிமா சொல்லி முஃமினாக மாற வேண்டும். ஏன்னு சொன்னா அவர்கள் காஃபிர்கள் எதை வச்சு ஓதி பார்ப்பான்? அல்ஹம்து ஸலவா ஓதுவான், இல்ல துவா ஓதுவானா? அவன் சிலைகளினுடைய பெயரை சொல்லி ஓதி பார்ப்பான், அப்படிதானே? அப்போ அவன் ஓதி பார்க்கிறது அவன் சிலை வணக்கத்தை நாம ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். அப்ப அப்படி நாம போய் ஓதி பார்க்கலாமா? சொல்லுங்க. அல்லாஹ் அந்த முசீபத்தை விட்டும் நம்ம அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ விஷக்கடிக்கு ஓதி பார்க்கறது, அம்மம் போட்டிருக்குன்னு ஓதி பார்க்கறது, வேப்பலையை வச்சு ஓதி பார்க்கறது, கத்தியை வச்சு ஓதி பார்க்கறது, எதுவாக இருந்தாலும் காஃபிர்கள்ட்ட கோயில்களுக்கு போய் பூசாரிகள்கிட்ட போய் ஓதி பார்க்கறதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அப்படி ஓதி பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நிலையில் ஒருத்தர் மௌத்தா போனாருன்னு சொன்னா அவர் நரகவாசிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும் காலம் எல்லாம் முஃமினினுடைய அமல்களாக செய்து கொண்டே இருப்பான். தொழுவாரு, நோன்பு வைப்பாரு, சதக்கா செய்வாரு, தர்மம் கொடுப்பாரு, இந்த மாதிரி நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் அவருடைய கடைசி அமல் இருக்குது பாத்தீங்களா, ஒரு காஃபிரினுடைய அமலாக அமைந்து விடும். அந்த அமலை செய்து அவர் மௌத்தாகி விடுவார். அதன் காரணமாக அவர் நரகத்திற்கு செல்வார், அவர் நரகவாசியாக ஆகி விடுவார் அப்படின்ற இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம விளக்கம் பார்க்கும்போது, தொழக்கூடியவர், நோன்பு வைக்கக்கூடியவர், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர், இப்படி எல்லாம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவன் யார் இந்த மாதிரி தெரியாம போய் ஓதி பார்க்க போயிட்டானோ, அல்லது ஜோசியம் பார்க்க போயிட்டானோ, குறிப்பாக்க போறானோ, இந்த மாதிரியான தவறை செய்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அவருடைய கடைசி அமலாக இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த நிலையிலேயே களிமா சொல்லாமல் மௌத்தானாங்கன்னு சொன்னா அவர்கள் நரகவாசியாக ஆகிவிடுவார்கள். அந்த முசீபத்தை விட்டும் பாதுகாத்து விட வேண்டும். அப்ப என்ன செய்யறது? ஓதி பார்க்கணும். அப்ப அங்க போனாதானே என் புள்ள நல்லாகிறான், என் பிள்ளைக்கு அங்க போனாதானே குணம் கிடைக்குது சொல்லுவோம்ல நாம. நடக்குது இல்ல, அங்க போனாதான் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஆலிம்சா கிடக்கிறார், அவருக்கு என்ன அளவு தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாது, நீ போ அங்க போய் ஓதி பார்த்துட்டு வா, அப்பதான் பிள்ளைக்கு நல்லாவும், அவர் என்னத்தையாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கம்மாமார்கள் வயசானவங்க நம்மளையே திருப்புவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி யார ரசூலல்லாஹ்,
எனக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லி ஓதி பார்க்க வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்ப்பாங்க. ஓதி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சஹாபி போயிருவாங்க. திரும்ப 2வது நாள் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு திரும்பவும் அதே மாதிரியே இருக்கு, ஓதி பாருங்க. 2வது நாள் வந்து ஓதி பார்க்கறாங்க, குணம் கிடைக்கல. 2 நாள் வந்து ஓதி பார்த்துட்டு போயிருக்காரு, குணம் கிடைக்கல. 3வது நாள் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் அப்படிதான் இருக்குது, நீங்க ஓதி பாருங்க. 3வது நாள் ஓதி பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சஹாபிக்கு குணம் கிடைக்குது. இப்போ அந்த சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் முதல் நாள் வந்து உங்கள்கிட்ட ஓதி பார்த்தேன், 2வது நாளும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓதி பார்த்தேன். அப்ப எனக்கு 2 நாளும் எனக்கு ஷிஃபா கிடைக்கல, குணமாகல. அப்ப என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருந்தாரு, அவரு சொன்னாரு, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒரு பூசாரிட்ட போய் நீ ஓதி பாரு, உனக்கு குணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய உள்ளத்துல வந்து அவர் சொன்னதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு யோசனை இருந்தது. ஆனால் அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான். நான் அந்த பூசாரிட்ட போகல, உங்கள்கிட்டயே வந்து ஓதி பார்த்தேன், குணம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தோழரே, 3வது நாள் நீ என்கிட்ட வராம அந்த பூசாரிட்ட போய் நீங்க ஓதி பார்த்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தந்திருப்பான். அல்லாஹ் என்ன நாடி இருந்தான்னா, உங்களுக்கு 3வது நாள் குணம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய விதியில எழுதி இருக்கிறான். நீங்க என்கிட்ட வந்ததுனால உங்க ஈமானை அல்லாஹ் பாதுகாத்தான். அங்க போயிருந்தீங்கன்னா உங்க ஈமானை அல்லாஹ் எடுத்திருப்பான். அவ்வளவுதான். நம்ம விளங்கிக்கிடணும், ஷிஃபா எங்க இருக்குன்னு சொன்னா அல்லாஹுடைய கையில இருக்குது, ரப்புடைய கையில இருக்குது. நீங்க எங்க போறீங்களோ அதை வச்சு உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படுமா அல்லது உங்க ஈமான் பறிபோகுமான்னு தெரியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, ஷிஃபா கோயில்லையோ பூசாரிட்டையோ கிடையாது. நம்மளுடைய கல்பு ரப்பு மேல நம்பிக்கை வச்சோன்னு சொன்னா, நான் இங்கத்தான் வருவேன், மோதி நாட்டை வந்து தான் ஓதி பார்ப்பேன், அல்ஹம்து சூராவுக்கு மீறி எதுலையுமே ஷிஃபா கிடையாதுங்க. எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவை சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்து சூராவில் வச்சிருக்கிறான். நீங்க பள்ளியாசல்ல தான் போய் ஓதி பார்க்கணும்னு இல்ல, நீங்க உங்க பிள்ளைக்கு ஓதி ஊதுறதுக்கு அந்த ஒரு சூரா போதுங்க, போதும். அப்படியே இல்ல ஆலிம் சா ஓதி பார்த்தா நல்லா இருக்கும்னு விரும்பினீர்கள்னா பள்ளியில போய் ஆலிம் சாட்ட மோதி நாட்ட ஓதி பாருங்கள், அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். ஷிஃபா ரப்புடைய கையில இருக்குது. என்னைக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அன்னைக்கு நிச்சயமா கிடைக்கணும். ஆனால் நீங்கள் எங்க போறீங்களோ அதை வச்சுதான் நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாப்பது. அதனால் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் குறி பார்க்கிறதோ ஜோசியம் பார்க்கிறதோ ஓதி பார்க்கிறதோ அது மார்க்கத்திற்கு உட்பட்டதுதான். அதாவது ஜோசியம் பார்க்கிறது இல்ல, குறி பார்க்கிறது இல்ல, ஓதி பார்க்கிறதுக்கு மட்டும் மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. அதுவும் குர்ஆன் ஆயத்தை வைத்து ஹதீஸை வைத்து துவாவை வைத்து ஓதி பார்க்கலாம். மாறாக குறிப்பார்க்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஓதி பார்ப்பதை தவிர குறிப்பார்ப்பதற்கோ ஜோசியம் பார்ப்பதற்கோ எந்த அனுமதியும் மார்க்கம் தரவில்லை நமக்கு. இவர் சுராக்கா காஃபிரு, அதனால குறிப்பாக்குறாரு, அங்க அவருக்கு வேண்டான்னு வருது, அதையும் மீறி கிட்ட போறாரு. பேசினால் கேட்கக்கூடிய அளவுக்கு தூரம் இருக்கு இந்த சுராக்கா இப்னு மாலிக் அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும். மீண்டும் குதிரையினுடைய கால் பூமியில் புதைந்து விடுகின்றது, குப்புற விழுந்து விடுகின்றார். இப்பதான் இவருக்கு தெரியுது, ஆஹா நாம் வரக்கூடாது என்பதை மீறியும் வந்தோம், நமக்கு இப்போது ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப சுராக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு பாதுகாப்பு தாருங்கள். நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய குரலை கேட்டு நின்று விட்டார்கள். சுராக்கா போய் தான் கொண்டு வந்த எல்லா பொருளையும் கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வச்சிடுறாரு. என் மூலமாக உங்களுக்கு ஆபத்து ஏற்படாது, நான் விளங்கிக் கொண்டேன், நீங்கள் நபி என்று விளங்கிக் கொண்டேன், எனவே என் மூலமாக ஆபத்து உங்களுக்கு வராது, எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டு சீட்டில் எழுதி அவருக்கு பாதுகாப்பை கொடுத்து விடுவார்கள். ஒரு சின்ன துண்டு சீட்டை எழுதி கொடுக்கப்பட்டு விடும் அவங்களுக்கு, சுராக்காக்கு. அப்ப நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டுமா அப்படின்னு இந்த சுராக்கா, யாரு நபியை பிடித்து 100 ஒட்டகங்கள் பரிசு பெற வேண்டும் என்று வந்த சுராக்கா இப்போது நபியை பாதுகாக்கக்கூடியவராக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இந்த சுராக்கா கேட்கிறாரு, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? நீ ஒன்னும் எங்களுக்கு செய்ய வேண்டாம்ப்பா, நாங்க இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறோன்ற செய்தியை மட்டும் நீ யார்ட்டையும் சொல்லாம இருந்தா போதும், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுவார்கள். சுராக்கா திரும்பி வரும்போது இந்த பக்கத்துல வரக்கூடிய மக்காவில் இருந்து தேடி வரக்கூடியவர்கள் 2-3 பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவாராம், எப்ப நான் இந்த பக்கம் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், அந்த முகம்மது இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி வந்தவர்களை அப்படியே திருப்பி டைவர்ட் பண்ணி விட்டுருவார். அங்க எப்படி டைவர்ட் பண்ணாரு? நம்ம முகம்மதை பிடித்து கொடுக்க வேண்டும், வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்க சொன்ன மனிதன் இங்கு நபி போன பாதையை நபி இந்த பக்கம் இல்லை என்று சொல்லி இந்த மக்களை இந்த பக்கம் திருப்பி விட்டு விட்டார். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கப்புறம் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் எந்த முசீபத்தும் இல்லாமல் மதீனாவை நோக்கிய பயணத்தை பாதுகாப்பாக செல்லுகின்றார்கள். மதீனா நெருங்குகின்றது. கிட்டத்தட்ட 8-10 நாட்களாக ரபியுல் அவ்வல் பிறை 1 கிளம்புறாங்க. பிறை 1 கிளம்புறாங்க சௌர் குகையிலிருந்து. ஒரு வாரத்துக்கு மேல பயணம் செய்து மதீனாவுக்கு கொஞ்சம் முன்னால இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த குபா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்காங்க. மதீனாவில் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வெளியேறி விட்டார்கள், மதீனாவை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி மதீனாவாசிகளுக்கு ஏற்கனவே செய்தி வந்துடுச்சு. எப்ப நபி மக்கால இருந்து கிளம்பிட்டாங்களோ, குகைக்கு போனாங்களோ, அப்பவே இந்த செய்தி மதீனாவுக்கு வந்து விட்டது, நபி அவர்கள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. அப்போ மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் ஏன்னா கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட வந்தாங்க. எங்க ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பைஅத் ஒப்பந்தம் செஞ்சுட்டு போனாங்க, அப்படிதானே? அப்ப அந்த மதீனத்து வாசிகள் ஒவ்வொரு நாளும் மதீனாவுக்கு வெளியில வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களா அப்படின்னு சொல்லி வந்து ஊருக்கு வெளியில வரைக்கும் வந்து நபியை எதிர்பார்த்து காத்திருந்து விட்டு ஊருக்கு போவாங்களாம். அப்படித்தான் ஒரு நாள் நண்பகல் நேரம் வரைக்கும், நல்ல சூரியன் வெளியில வர்ற வரைக்கும், வெயில் ஏறுற வரைக்கும் மதீனாவுக்கு வெளியில வந்து எதிர்பார்த்து விட்டு நபி அவர்கள் வரலன்னு சொல்லிட்டு திரும்ப மதீனாவுக்கு போயிட்டாங்க. அதன் பிறகு மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு யூதன் அவன் என்ன செய்யறா, அவன் தன்னுடைய கோட்டையின் மீது ஏறி ஏதோ வேற ஒரு வேலைக்காக ஏறுறான். மேல ஏறி அவன் வேலைக்காக அவன் எதையோ பார்க்கறதுக்காக ஏறி இருக்கான், ஏதோ வேலை இருக்குன்னு ஏறுறான். ஏறும்போது தூரத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து விட்டு அந்த யூதன் சொல்லுவானா மதீனாவாசிகள்கிட்ட, ஓ மதீனாவாசிகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பாக்கியம் இதோ வந்து கொண்டிருக்கின்றது. யூதன் சொல்லுகின்றான், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றான். இந்த வார்த்தையை கேட்டு மதீனாவே சந்தோஷப்பட்டது. மதீனா ஒரு பெருநாளுடைய தினத்தை போல மக்கள் பரபரப்பாக நபியை வரவேற்பதற்காக வேண்டி அந்த குபா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. எங்க ஊருக்கு வெளியில போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக கிளம்பி விட்டார்கள். நபி அவர்களை வரவேற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குபா என்ற அந்த பகுதியில வந்து தங்க வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா என்ற பகுதியில தங்கி இருக்கிறாங்க. இப்படி தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல இங்க மக்காவில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்துக்கு கிளம்பக்கூடிய அந்த இரவுல வந்து தன்னுடைய மெத்தையில தன்னுடைய விரிப்பில் படுக்க வைத்திருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது அந்த காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்களா, நபியை எவ்வளவு தூரம் நம்பிக்கையாக வைத்திருந்தார்கள் அப்படின்னு பாருங்க. தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் செல்வங்கள் எல்லாம் முக்கியமான ஏதாவது பொருள் இருந்தா அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து அமானிதமாக கொடுத்து வைப்பார்களாம். இதை உங்கள்கிட்ட இருக்கட்டும், எனக்கு எப்போ தேவையோ நாங்கள் வாங்கி கொள்ளுகின்றேன் என்று ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரியான பொருட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. தனிக்கும் நபியாக ஆன பிறகும் கூட அவர்கள் 13 வருஷம் அந்த மக்களுக்கு மத்தியில நபித்துவத்தை சொல்லி ஏற்றுக்கொள்ளாத அதே மக்கள் தான் அந்த நபியை நம்பி அமானித பொருட்களை எல்லாம் ஒப்படைத்திருந்தார்கள். இந்த அமானிதமான பொருட்களை எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்து உரியவர்கள்ட்ட ஒப்படைத்து விட்டு நீங்க மதீனாவுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு
3 நாட்கள் அந்த செல்வங்கள் பொருட்களை எல்லாம் உரியவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நடந்தே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தாங்க. குபாவில் வைத்து நபி அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். ரபியுல் அவ்வல் பிறை 8 நாள் பயணம் செஞ்சு குபா என்ற இடத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்றாங்க. அந்த நாள் திங்கள்கிழமை குபாவுக்கு வந்து இறங்குறாங்க. 4 நாட்கள் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த குபா என்ற இடத்துல 4 நாள் தங்கி இருக்கிறாங்க. திங்கள் வந்தாங்க, செவ்வாய் 2வது நாள், புதன் 3வது நாள், வியாழன் 4வது நாள். 4 நாள் அங்க தங்கி இருக்கிறாங்க. 4 நாட்கள் தங்கி இருந்த ஒரு இடத்தில் நபி அவர்கள் வந்து செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த குபாவில் ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள். இஸ்லாத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் குபாவில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான். குர்ஆன்ல கூட அந்த பள்ளிவாசலை அல்லாஹ் சிறப்பித்து சொல்லுவான். இறை அச்சத்தோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த குபா பள்ளிவாசல் என்று அல்லாஹ் அந்த குர்ஆன்ல இந்த குபா பள்ளியை சிறப்பித்து சொல்லி காட்டுவான். 4 நாட்கள் குபா என்ற இடத்தில் தங்கி இருந்தார்கள். அந்த இடத்தில் கட்டப்பட்டதுதான் முதல் பள்ளிவாசல். 4 நாள் அந்த பள்ளியில் நபி அவர்கள் இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். 5வது நாள் வெள்ளிக்கிழமை காலை குபாவில் இருந்து கிளம்பி மதீனாவினுடைய ஊருக்கு உள்ளே வருவதற்கு பயணத்தை தொடங்கி மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவினுடைய மக்கள், குபா மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். குபாவுக்கு மதீனாவுக்கும் கொஞ்சம் தூரம், அவ்வளவுதான். ஒரு அரை மணி நேரம் நடந்து போற தூரம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த குபாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரக்கூடிய வழியில பத்னுல் வாதி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. குபாலிருந்து கிளம்பி மதீனாவுக்கு வரக்கூடிய வழியில பத்னுல் வாதி அப்படின்னு ஒரு இடம் வருது. அந்த இடத்துல ஜும்ஆவுடைய நேரம் வருகின்றது. அப்போ அந்த இடத்தில் ஜும்ஆ தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இஸ்லாத்தினுடைய ஜும்ஆ நடந்தது அந்த பத்னுல் வாதி என்ற இடத்தில். 100 சஹாபாக்கள் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நின்று ஜும்ஆ தொழுகையை தொழுகின்றார்கள். இன்னைக்கும் நீங்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஜும்ஆ தொழுது அந்த இடத்துல பார்த்தா அங்க அதனுடைய அடையாளமாக அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்களாம். முதல் ஜும்ஆ நடைபெற்ற இடம் அந்த இடம் வேணா வேற பேர் இருக்கும். ஹதீஸ்ல வந்திருக்கிற பேர் பத்னுல் வாதி அப்படின்னு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வேற பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இன்னும் இருக்குது. முதல் ஜும்ஆ, இஸ்லாத்தினுடைய முதல் ஜும்ஆ நடைபெற்ற இடம். அதன் பிறகு அந்த ஜும்மாவை அங்கே நிறைவேற்றி விட்டு மதீனாவுக்கு உள்ள வர்றாங்க. மதீனாவினுடைய மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைத்து கொண்டார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் ஆசை, எல்லா மதீனாவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்ன ஆசை? நபி அவர்கள் எங்க வீட்டுல தங்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை ஒட்டகத்தை பிடிச்சி எங்க வீட்டுக்கு வாங்க நிறுத்துறாங்க. இதுக்கு இடையில மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காத நிறைய முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்தது வெறும் 80 பேர் தான் வந்தாங்க. அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்சாங்க இல்லையா, நிறைய பேர் முஸ்லிமா இருந்தாங்க இங்க. அதில் நபியை பார்க்காதவர்களுக்கு இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட வர்றாங்க ஒட்டகத்துல. யார் இதுல நபி அப்படின்னு தெரியல. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, நபி யாருன்னு சொல்லி அந்த மக்கள் தடுமாறுவதை பார்த்து விட்டு தன்னுடைய மேல போட்டிருந்த தன்னுடைய ஒரு போர்வையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வெயில் படாமல் குடை மாதிரி பிடிக்கிறாங்க. இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பிடித்தவுடன் மக்கள் விளங்கி கொள்ளுகின்றார்கள், இவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி. ஒரு தலைவர், ஒரு நபி, தான் நபி என்பது கூட மக்களுக்கு தெரியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவோடு ஒரு அடக்கத்தோடு தன்னை விரும்பக்கூடிய ஒரு இடத்திற்கு வரும்போது எவ்வளவு பெரிய இன்னைக்கு ஒரு சாதாரண தலைவர் ஊருக்கு வர்றாருன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு தலைவர், சாதாரண ஒரு தலைவர் ஊருக்கு வர்றாருன்னு சொன்னா அந்த ஊர்ல என்ன பாடுபடும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த பக்கம் ஒரு தலைவர் கிராஸ் ஆகிறாருன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு டிராபிக்கே அந்த இடத்துக்கு லாக் ஆயிரும், அப்படிதானே? எத்தனை வண்டி முன்னாலேயும் பின்னாலேயும் போவோம். ஆனால் ஒரு நபி, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உயர்ந்த தூதராக அனுப்பப்பட்ட நபி யாருன்னு தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பணிவாக நடந்து கொண்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு துண்டை விரித்து நபி என்று அடையாளப்படுத்திய பிறகு நபி அவர்கள்ட்ட வந்து சலாம் சொல்லி முசாஃபஹா செய்கின்றார்கள் எல்லா தோழர்களும். அதன் பிறகு நபி அவர்களுடைய எங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கின்றது, அதனால நீங்க யாரும் அதை பிடிச்சி நிறுத்த வேண்டாம், அது எங்க போய் நிக்குதோ அங்க போய் நிற்கும். இந்த ஒட்டகம் அப்படியே போகுது, போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து விடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இருந்து இறங்கல், அமைதியா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்திலிருந்து எழுந்து கொஞ்சம் செல்லுகின்றது, அப்படியே சுத்தி வருது, மீண்டும் எந்த இடத்துல முதல்ல உட்கார்ந்துச்சோ அதே இடத்துல வந்து உட்கார்ந்துருச்சு. அந்த இடம் என்ன இடம்னு சொன்னா, அதுதான் இன்று மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல். நபி அவர்கள் அங்குதான் தங்க வேண்டும், அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த இடத்தை தேர்வு செய்தான். அந்த இடம் யாருடைய இடம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. 2 எத்தீமான சிறுவர்களுக்குரிய இடம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த சிறுவர்களை அழைத்து வரப்படுகின்றார்கள். அந்த 2 பேரும் சொல்றாங்க, நாங்கள் இந்த இடத்தை அல்லாஹ்விற்காக அன்பளிப்பாக தருகின்றோம்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விடுவார்கள், கிரையும் கொடுத்து அந்த இடத்தை வாங்குவார்கள். ஏன் தெரியுமா? நாளைக்கு உங்களுடைய தலைமுறையில், உங்களுடைய பரம்பரையில் யாராவது ஒருவர் எங்க இடம் என்று இந்த இடத்திற்கு சொந்தம் கொண்டாடிவிடக் கூடாது. இது கிரையும் கொடுத்து அல்லாஹ்வின் தூதரால் வாங்கப்பட்ட இடம், இந்த உம்மத்திற்கு சொந்தமான இடம் என்பதை நபி அவர்கள் பணம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்தில்தான் பள்ளிவாசல் கட்டப்படுகின்றது. அந்த பள்ளிவாசலின் ஓரத்தில் நபிக்கு வீடும், நபியோடு சேர்த்து நபியினுடைய மனைவியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வீடும் மஸ்ஜிது நபவியை ஒட்டி பள்ளிவாசலினுடைய ஒரு பக்கம் வாசல் நபியினுடைய வீடுகளை நோக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளிவாசலோடு ஒட்டி நபியினுடைய வீடு கட்டப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஸ்ஜிது நபவியும் வீடும் கட்டுற வரைக்கும் நபி தங்குறதுக்கு வீடு வேணும் இல்லையா? நபி இறங்கி அந்த மஸ்ஜிது நபவியின் இடத்துல இறங்கி நின்னாங்க. இப்போ அந்த ஒட்டகத்துல இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயண பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா? அது எல்லாம் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி என்ன பண்றாங்க, தான் வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மற்ற சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எங்க வீட்டுக்கு தங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய பொருட்கள் எல்லாம் எங்க இருக்குதோ அங்கதான் அவரும் போவாரு. அதோ அபு அய்யூப் அல் அன்சாரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு, அதனால நான் அவர் வீட்டுல போய் தங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த அன்சாரி தோழர் அபு அய்யூப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். அந்த தோழரினுடைய வீட்டிலிருந்து மதீனாவினுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்றது. அதன் பிறகு அந்த மதீனாவினுடைய சூழ்நிலை என்ன, மதீனாவில் நபி அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.